ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் சட்டமன்றத்தை கூட்டுவாங்களே, கன்வீன் பண்ணுவாங்களே, அது நார்மல் ப்ரொசீஜர். யார் கன்வீன் பண்ணுவா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக கவர்னர் தான் கன்வீன் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் அசம்பிளி மீட்டிங் நடந்துச்சா? அண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்போது கவர்னர் என்ன பண்ணுவார்? அந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, கவர்மெண்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு அப்படின்னு கவர்மெண்ட் சார்பாக அவர் பேசுவார். கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுக்குதோ அதை மக்களுக்கு சொல்ற ஆள் தான் கவர்னர். அது உங்களுக்கு தெரியும்ல, அதை ஸ்பெஷல் அட்ரஸ் சொல்லுவாங்க. கவர்னர் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் தருவார். அந்த ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோமா? ஓகே. அடுத்து கவர்னர் பேசுவார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எண்டிங்ல நேஷனல் ஆந்தம் பாடுவோம். இது தமிழ்நாட்டோட ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ப்ரொசீஜர் வேற மாதிரி இருக்கும். லாஜிக் புரியுதுல? இந்தியா முழுக்க ஒரே மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. அதை நான் எக்ஸாம்பிள் அப்புறம் சொல்றேன். ஆஸ் யூஷுவல் 2025 சட்டமன்றத்தை கன்வீன் பண்ணாங்க, சம்மோனிங் பண்ணாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அடுத்து கவர்னர் பேச வராரு. கவர்னர் என்ன சொல்றாரு? எப்பொழுதுமே மீட்டிங்கோட ஸ்டார்டிங்ல நேஷனல் ஆந்தம் பாடணும். அதையே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவோட நேஷனல் ஆந்தமை மதிக்க மாட்டேங்கிறீங்க. விச் மீன்ஸ் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு வெளியே போயிட்டார். இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும் கரெக்டா? பட் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, இந்த இஷ்யூ சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் பாயிண்ட். ஒரு சட்டமன்றத்தை கூட்டணும்னா, அதாவது சம்மோனிங் பண்ணணும்னா, இல்லைன்னா கலைக்கணும், டிசால்வ் பண்ணணும். இது ரெண்டு யாரோட வேலை? கவர்னரோட வேலை ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன். பட் இது என்ன கிடையாது, சட்டமன்றத்தை கூடுறது அப்படின்றது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. அந்த ஸ்டேட்ல யார் இருக்காங்களோ அந்த கவர்மெண்டோட அமைச்சரவை இருக்கும்ல, கேபினெட், அவங்க அட்வைஸ் கேட்டு தான் சட்டமன்றத்தை எப்போ கூட்டணுன்றதை முடிவு பண்ணுவாரு கவர்னர். ஆர்டிகல் 174 இது கண்டிப்பா நான் வச்சுக்கணும். சட்டமன்றத்தை கன்வீன் பண்றது கவர்னர், அது டிஸ்கிரிஷனரி கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்டோட கேபினெட் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 174 கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அண்ட் கவர்னருக்கு மக்கள் சார்பா சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது 2 தடவை ஒரு ஆட்சி புதுசா ஃபார்ம் ஆகுது. அதாவது எலெக்ஷன் வச்சு ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்கும்ல, எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புது ஆட்சி வருதுல, புது ஆட்சி சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் தி எலெக்ஷனா அப்போ ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார். யாரு? கவர்னர். மீனிங் புரியுதுல? இந்த கவர்னர் சட்டமன்றத்தில் அவர் பேசுவார். என்ன ரீசன்? கவர்னர் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி சட்டமன்றம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இன்டெகிரல் பார்ட் யாரு? கவர்னரும். கவர்னருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எந்த கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுதோ அந்த கவர்மெண்ட் ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எழுதி கொடுக்கும். அந்த எழுதி கொடுத்ததை அந்த கவர்மெண்ட் சார்பாக ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார் மக்கள் கிட்ட 2 தடவை. ஒன்று அந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுதுல, உருவாகி ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் தி எலெக்ஷன், அது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் 2025-26 ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ கவர்னர் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பாரு. ஆர்டிகல் 176. டிஃபரன்ஸ் புரிஞ்சுல? சட்டமன்றத்தை கூட்டுறது இட் இஸ் நாட் அ டிஸ்கிரிஷனரி சொல்றது 174. கூட்டியாச்சு. கவர்னர் ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார் 2 தடவை. ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம், நியூ இயருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 3வது பாயிண்ட், அவர் பேசுறாருல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அட்ரஸ் பண்றாரு, ஸ்பெஷல் அட்ரஸ். அந்த ஸ்பீச் எழுதி தருது யாரு? கவர்மெண்ட். அப்போ அதுல என்ன இருக்கோ அதை தான் அப்படியே பேசணும். அதாவது அந்த ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்பீச் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் அதை எடிட் பண்ண முடியாது. கவர்னர் மஸ்ட் ரீட் தி ஃபுல் ஸ்பீச். இது பிரிட்டிஷோட மரபு. பிரிட்டிஷ் கன்வென்ஷன் 1800 இந்தியா ஃபாலோ பண்ணுது. கரெக்டாக சொல்லணும் 1829 அப்போ இருந்து இது இருக்கு இந்தியாவில். இது 829. ஓகே, இப்போ அப்டேட் ஆகும்ல, நிறைய கேஸ் நடந்திருக்கு. அதோட கன்க்ளூஷன், எல்லா கேஸோட முடிவுகளில் சொல்லப்படுற எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த ஸ்பீச்ல அவர் பேச போறது கவர்மெண்ட் சார்பா. அப்போ கவர்மெண்டோட முக்கியமான பாலிசி பத்தி பேசுவாங்களே, அந்த பேராகிராஃபை மாற்றவே கூடாது, அப்படியே பேசும். அதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குன்னா அது ஒரு இஷ்டம். அப்போ கவர்மெண்ட் பாலிசி சம்மந்தப்படாத விஷயத்தை பற்றி என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பட் கவர்மெண்ட் பாலிசியே மாற்றக்கூடாது. இந்த விஷயத்தை நம்ம ஏன் பார்க்குறோம்? லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, இந்த வருஷம் இல்லை, லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கவர்னர்? அந்த ஸ்பீச் பற்றி பேசும்போது ஒன்று மாற்றி பேசியிருக்காரு, விட்டு பேசியிருக்காருல்ல, அது டிபேட் ஆச்சுல. தெரிஞ்சுக்க வேண்டியது, சம்டைம்ஸ் சில கவர்னர்களுக்கு அவர் எந்த ஸ்டேட் ஒர்க் பண்ணுறாரோ அந்த கவர்மெண்ட்டை பிடிக்காது. இப்போ இன்டர்நெட் என்ன பண்ணுவார்? இந்த ஸ்பெஷல் அட்ரஸ் அப்போ அவர் பிடிக்காத கண்டென்ட் என்ன பண்ணுவாங்களாம்? மிஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக அதுக்கு பேர் என்ன? ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி. இது எல்லாத்தையுமே ஹேண்ட் அவுட்டில் ஸ்ட்ரக்சர்டாக எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுன்றதை கொடுத்தாச்சு. ஓகேவா? டேரெக்டாக அதை பார்த்து சொல்லிடுவேன், பட் மைண்டில் ஏறாது. தட் இஸ் பேசிவ் ரீடிங். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்டிவாக ஃப்ரம் தி பிளாங்க் பேஜ்லேருந்து ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு புரியும் கிடையாது, லாங் டேர்ம்ல ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சா? ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டினா அவர் தன்னோட ப்ரொசீஜர் ஒழுங்கா பண்ணல, அவ்வளவுதான். அந்த கண்டென்ட்ல கவர்மெண்ட் பாலிசி படிக்காதனால அவர் மேல என்ன பண்ண முடியாது? கேஸ் போட முடியாது. cannot be challenged in the court. இது ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த பாயிண்ட் வரலாம். ஒரு சட்டமன்றத்தோட இன்டெகிரல் பார்ட்டி யாரு? கவர்னர். என்ன ரீசன்? சட்டமன்றம் ஒரு பில் ரெடி பண்ணிச்சுன்னா அது ஆக்டா மாறதுக்கு யார் சைன் பண்ணி ஆகணும்? கவர்னர் சைன் பண்ணும்ல. இப்போ சட்டமன்றம் ஒரு பில்லை கவர்னர் கிட்ட தருது அப்படின்னா கவர்னருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி ஆர்டிகல் 174 நான் வச்சுக்கோங்க, அடுத்து 176, அடுத்து இப்போ 200 இப்போ பார்க்க போறது. சட்டமன்றம் ஒரு பில்லை கவர்னர் தரும்போது கவர்னருக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஈஸி, அதை சைன் பண்ணிடலாம், அசன்ட் கொடுத்துடலாம். ரெண்டாவது, இல்ல இந்த பில்ல சிலது தப்பா இருக்கு, இன்னொரு ரீகன்சிடர் பண்ணுங்க, அப்படி ஒரு தடவை என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம். பட் அகைன் இந்த பில்லு அப்படியே வந்துச்சுன்னா சைன் பண்ணிடலாம். அது உங்களுக்கு தெரியும். பட் எந்த பில்லை
திருப்பி அனுப்ப முடியாது, மணி பில் அனுப்ப முடியாது. என்ன ரீசன்? மணி பில் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து எப்படி கவர்னர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் உள்ள வருது. கரெக்டா? இந்த ஒரு தடவை வேணாம்னு சொல்றாருல, அதுக்கு பேர் என்ன? சஸ்பென்சிவ் வீட்டோ. ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிடுறாரு. மூணாவது ஆப்ஷன், இல்ல இந்த பில் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, which means உங்க சட்டமும் நீங்க போற சட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமும் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. என்ன பண்ணிடுறேன்னா உங்க சட்டத்தை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஸோ மூணாவது ஆப்ஷன் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். நாலாவது தான் ரொம்ப பெரிய விஷயம். எந்த பில் அனுப்பினாலும் என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், டைம் ஆகலாம்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட் போட்டு வச்சுக்கலாம். பாக்கெட் விட்டோ. ஸோ கவர்னருக்கு ஒரு பில்லை கொடுத்து அனுப்புறோம்னா அதை எதுவுமே சொல்லாம வெயிட் பண்ணுங்க சொல்லி அதை அப்படியே என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எத்தனை மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல தரல. அப்போ ஒரு பில்லை வந்து ஆக்டா மாறதுக்கான முக்கியமான இடத்துல யார் இருக்கா? கவர்னர் இருக்கார். அசென்ட்டும் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், பாக்கெட் விட்டோம் பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால கவர்னர் இஸ் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி அசம்பிளி. இப்போ அடுத்தாகின்னு வரலாம். இப்போ நடந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு கவர்னர் ரவி ஏன் அசம்பிளியில் ஸ்பீச் பேஸ்ட்ல ஏன் வெளியே போயிட்டாரு? ஸ்டார்டிங்கில் நேஷனல் ஆந்தம் பாடவில்லை, எனவே வெளியேறுகிறேன். கண்டிப்பாக பாடி ஆகணுமா? 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாகாலாண்டில் சட்டமன்றத்தில் ஸ்டார்டிங்கில் நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்ற ப்ரொசீஜரே கிடையாது. 2021 இருந்தால் இந்த ப்ரொசீஜரை நாகாலாந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்டே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒன்று கிடையாது. அது கூட நாகாலாண்டில் கவர்னராக ரவி வந்தார், அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார். சேம் ப்ராப்ளம் தேர். அண்ட் அகைன் திரிபுராவிலையும் 2018 இருந்து தான் நேஷனல் ஆந்தம் சட்டமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்டோட கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனை பொறுத்து தான். இப்படி சொல்லலாம். இல்லைனா த்ரூ அவுட் தி இந்தியா யூனிஃபார்ம் ரூல்ஸ் கிடையாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது சட்டமன்றத்துக்குள்ள நேஷனல் ஆந்தமோட ரெஸ்பெக்ட் எந்த லெவலுக்கு, யூனிஃபார்மிட்டி எந்த லெவலுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சொசைட்டிக்குள்ள நம்ம கண்ட்ரிக்குள்ள நேஷனல் ஆந்தம் எந்த லெவலில் பார்க்கணும்? ஆர்டிகல் 51A மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆர்டிகல் 51A கிளாஸ் A, நேஷனல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் செய்வது நமது கடமை. இட் இஸ் எ டியூட்டி. ஓகேல? ரெஸ்பெக்ட் வேற, பாடுறது வேற. ஒரு நேஷனல் ஆந்தம் ஓடுச்சுன்னா ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. பட் நீங்களும் சேர்ந்து பாடணும் அவசியம் கிடையாது. ஸோ பிளேயிங் இஸ் ஏ, சிங்கிங் இஸ் ஏ நாட் எ மேண்டேட்டரி. இன்னும் 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2019 ஒரு கேஸ் நடந்துச்சு. இந்த கேஸோட மெயின் கோர் என்ன? இந்த ஆஃபீஸோட ஒரு மீட்டிங்கில் நேஷனல் ஆந்தம் பாடல, அப்போ தப்பா இது கேஸ் போட்டாங்க. எல்லா அக்கேஷன்லையும் நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்ற மேண்டேட்டரி கிடையாது, லீகல் கிடையாது, லீகாலிட்டி கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்ட் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. நேஷனல் ஆந்தமை இன்சல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3 வருஷம் ஜெயில் தண்டனை உண்டு. இன்சல்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பாடாம இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வராது, டிஸ்ரெஸ்பெக்ட்ல வராது. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். அண்ட் லாஸ்டா நேஷனல் ஆந்தம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ வந்துச்சு. பேக் இஷ்யூவா 2018 ஷாம் நாராயண் சௌக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் 2016 ஒரு ஆர்டர் கொடுக்கும், 2018 மாத்திக்கிச்சு. இதான் ஃபைனல் ஆர்டர். சினிமா ஹாலில் தியேட்டர்ல படத்துக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் போகணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. இட் இஸ் அன் ஆப்ஷனல். 2016 ஆர்டர்ல எல்லா சினிமா ஹால்லையும் நேஷனல் ஆந்தம் முன்னாடி போகணும், இட் இஸ் மஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதை மாற்றிட்டாங்க, ஆர்டர் மாற்றிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக் பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. சம்மரைஸ் பண்ணி ஹேண்டில் கொடுத்துருக்கேன், ரிவிஷன் பண்ணுறேன்.